இப்போ என் ஊர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஊர்ல எங்க என்னென்ன ஹிடன் ஸ்பாட் இருக்கு, எங்க நல்லா இருக்குங்கிறது வந்து எனக்கு தான் தெரியும். நான் அங்க போய் குளிப்பேன். அங்க போய் வீடியோ போடுவேன். ஆனா, வெளியூர்ல இருந்து வரக்கூடிய மக்களுக்கு சும்மா எத இது "கூமப்பட்டி எங்கப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர்கிட்ட கேட்கும்போது, "நான் இப்படி போய் உள்ள போணும்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி உள்ள போகும்போது, சின்னதா அந்த இடம் ஆல்ரெடி இப்போ நீங்க ஃபோட்டோஸ்ல எல்லாம் பார்க்கும்போது, லைக் இந்த கலெக்டர் ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தார். கொஞ்சம் வறண்டிருந்த மாரி இருந்துச்சு. கொஞ்சம் சின்னதா தண்ணி முன்னாள் ஆமா. கலெக்டர். முன்னாள் கலெக்டர் வந்து சின்னதா தண்ணி இருந்த மாரி இருந்துச்சு. சரி அப்ப என்னன்னா, அ வந்து ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நியூஸ் அப்படி வந்துட்டு இருந்துச்சு. இப்போ கேரளா அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடம் கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், அத ப்ரமோட் பண்ணி அதுலேருந்து ஒரு வருமானத்த கொண்டு வரதுக்காக டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்துவாங்க. ஸோ அது மூலமா மக்கள் வருவாங்க. இங்கங்க இந்தந்த ஒரு ஒரு பிரத்யேகமான இடம் இருக்கு அப்படிங்கிறத வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. அத பண்ணக்கூடியது வந்து தமிழக அரசாங்கத்தோட கடமை. அத இவங்க பண்ண தவறிட்டு அந்த நபருக்கு மேல பழிய போடுறது வந்து அது போக போக தான் பண்ணும். அவங்களுக்கான டைம் குடுக்கணும்ல. 4 நாள்ல ஒரு இவங்க வந்து அந்த இடத்த கண்டுபிடிச்சு இங்க, இங்க அப்படிங்கிறது போர்டெல்லாம் வச்சு இவங்க பண்ணக்கூடிய ஒரு தகுதியான அரசாங்கமா நான் பார்க்கல.